எவ்ரிவன், வெல்கம் டு நச்சுரல் லேர்னிங். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வெக்காபுலரி தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் வெக்காப்ஸ் வந்துட்டு அரௌண்ட் 45 to 50 வந்து கொண்டு வந்திருக்கு இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு எப்பவுமே பார்க்குற நார்மல் வேர்ட்ஸை இந்த டைம் பார்க்காம கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, லெவல் 2 டயர் 2ல கேட்குற மாதிரி அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு எக்ஸாமுக்கு வந்துட்டு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து மித்தவங்களை காட்டிலும் நீங்கள் வந்துட்டு அதிகமாக ஸ்கோர் பண்ணணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கலாம் படிச்சாதான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் நம்ம பிஏஎஸ்க்காக கடைசியா வந்துட்டு டெலகிராம்ல மெட்டீரியல் அப்லோட் பண்ணியிருந்தோம், பிஏஎஸ் எக்ஸாமோடது. ஸோ அந்த மெட்டீரியல் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் எக்ஸாம்ல கேட்ட கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம மெட்டீரியல் இருந்தது தான். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு மொத்தமா இருந்தது கேட்டாங்கன்னு சொல்லல, பட் மெட்டீரியல் இருந்த கொஷின்ஸை வந்துட்டு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஃபைனல் மெட்டீரியல் ஒன்று இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியல் நம்ம தெளிவா படிச்சிட்டோம்னா கன்ஃபார்ம் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ வந்து நிறைய மெட்டீரியல் இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா கேஸ்டிகேட். அது என்ன கேஸ்டிகேட்னு பார்த்துட்டீங்கன்னா டு கிரிட்டிசைஸ் ஆர் பனிஷ் சிவியர்லி. அதாவது ஒரு விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்கா எதிர்த்து ஒருத்தவங்களை திட்டுறோம், இல்லை ஒருத்தவங்களை வந்துட்டு தண்டனை கொடுக்குறோம் வச்சிருக்கோங்களேன், அதை தான் வந்து கேஸ்டிகேட்னு சொல்றாங்க. ரீபுக், கேஸ்டிசைஸ், ஸ்கோல்ட் இதெல்லாம் வந்துட்டு சினானிம். ஓகேங்களா? அதாவது ஒரு விஷயம் நமக்கு சுத்தமா பிடிக்கல. ஓகேங்களா? சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லலாம். இல்ல அந்த விஷயம் வந்துட்டு நம்ம எதிர்க்கிறோம், அந்த மாதிரி விஷயம் தான் கேஸ்டிகேட்னு சொல்றோம். இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, நல்லாவே உங்களுக்கு புரியும். த மேனேஜர் கேஸ்டிகேட்டட் த எம்ப்ளாயி ஃபார் மிஸ்ஸிங் டெட்லைன்ஸ் ரிப்பீட்டட்லி. அதாவது மேனேஜர் வந்துட்டு அவரு கீழே வேலை செய்யறவங்கள திட்டுறாராமா. எதுக்கு? அவங்க வந்துட்டு டெட்லைன்ஸை மீறியும் வந்துட்டு ஒர்க் வந்துட்டு முடிக்காதங்காட்டி. அதாவது இப்போ இந்த வீக்குள்ள சப்மிட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்துட்டு அதை தாண்டி போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மேனேஜருக்கு என்ன ஆகும்? கடுப்பு, கோபம், எரிச்சல் எல்லாமே வந்து அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு திட்டுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு கேஸ்டிகேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு கலாமிட்டி. கலாமிட்டின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரும், நேச்சுரல் கலாமிட்டி அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். எர்த்து குவாக்கு, சுனாமி இதெல்லாம் வந்துட்டு இது கீழே தான் வரும். ஓகேங்களா? அ டிசாஸ்டர்ஸ் ஈவெண்ட் காசிங் கிரேட் ஹார்ம். பேரழிவை கொடுக்குற விஷயத்த தான் வந்துட்டு கலாமிட்டிங்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து சினானிமா டிசாஸ்டர்ஸ், கேட்டாஸ்ட்ரோப், ட்ராஜடி இதெல்லாம் வந்துட்டு சொல்றாங்க. அண்ட் இந்த ட்ராஜடின்னு பார்த்துட்டோம்னா இந்த எக்ஸ்ட்ரீம்லி ஒரு சாரோ, துக்கமான ஒரு எக்ஸ்ட்ரீம்லி எப்படி சொல்றது, ரொம்பவுமே துக்கமான விஷயமா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ட்ராஜடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த எர்த்குவாக் வாஸ் அ கலாமிட்டி தட் லெஃப்ட் 1000 ஹோம்லெஸ். ஸோ இந்த எர்த்குவாக்கு வந்துட்டு ஆயிரக்கணக்கான பேர்த்த வந்துட்டு வீடுகள் இல்லாம இருக்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பேரழிவு தானே, அதான் இந்த இடத்துல கலாமிட்டின்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எர்த்குவாக் வாஸ் அ கலாமிட்டி. ஸோ எர்த்குவாக், சுனாமி இது எல்லாமே ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீஃபைண்ட். ஸோ டீஃபைண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மீனிங்னு பார்த்துட்டீங்கன்னா போல்ட்லி ரெசிஸ்டிங், போல்ட்லி ரெசிஸ்டிங் அத்தாரிட்டி ஆர் ரூல்ஸ். ஸோ வந்து இதுக்கு சினானிமா எதை சொல்றாங்கன்னா ரெபிலியஸ், இன்சபார்டினேட், அன்ஈல்டிங். ஸோ இதுல வந்துட்டு ரெபிலியஸ் நம்மளுக்கு தெரியும். அதாவது இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு நம்ம பிரிட்டிஷ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்தியன்ஸ் நம்ம இந்தியன்ஸ் பிரிட்டிஷ் நம்ம எல்லாம் சேர்ந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணோம்? எதிர்த்தோம். ஸோ எல்லாரும் கூட்டமா சேர்ந்து எதிர்த்தோமா, அதைத்தான் வந்துட்டு ரெபிலியன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? புரட்சி பண்ணி நம்ம வந்துட்டு எதிர்க்கிறோம், நீங்க வேணாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எதிர்க்கிறது போல்டா வந்துட்டு எனக்கு இந்த அத்தாரிட்டி, இந்த ரூல், இந்த ஆட்சி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றதுதான் வந்துட்டு டீஃபைண்ட். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இன்சபார்டினேட்டுங்கிறாங்கல்ல, இதோட மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா டிஸ்ஒபீடியன்ட் டு அதர்ஸ், ஒருத்தவங்களை மதிக்காம இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அதே பிரிட்டிஷே வச்சுக்கோங்க, நம்ம இந்தியன் நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பிடிக்கல அவங்கள. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்துட்டு அவங்க சொல்றதை கேட்காம அடம் பிடிப்போம் இல்லையா, அதுதான் வந்துட்டு இன்சபார்டினேட். அண்ட் அன்ஈல்டிங். அன்ஈல்டிங்னா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஸ்டப்பானா இருக்கிறது. அதாவது வந்துட்டு ஃபிளெக்சிபிளா இல்லாம அவங்க புடியிலே இருப்பாங்கல்ல, என்ன வேணா சொல்லிக்கணும், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா வந்துட்டு அன்ஈல்டிங். ஓகேங்களா? ஸோ டீஃபைன்னா என்னன்னா ஒரு விஷயம், அதாவது நம்மள ஆள்றவங்களையோ இல்ல நம்மளுக்கு போற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அத்தாரிட்டி அதையெல்லாம் வந்துட்டு பிடிக்காம நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி எதிர்த்து நிக்கிறது. ஓகேங்களா? த சைல்ட் கேவ் அ டிஃபைன்ட் கிளாட் வென் டோல்டு டு அப்பாலைஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குழந்தை வந்துட்டு இருக்கு, ஏதோ தப்பு பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை கிட்ட சொல்றாங்க ஒழுங்கா சாரி கேளு அப்படின்னு சொல்லல, அந்த குழந்தை வந்துட்டு ஒரு டீஃபைண்டான கிளாட் பண்ணுதாமா. அது கிளாட்னா பாக்குறது. ஓகேங்களா? ஒரு மாதிரி வந்துட்டு ஆங்கிரியா, கோவமா வந்துட்டு பாக்குது, நான் சாரி சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதைத்தான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வேர்ட் போலாமா? சோ இந்த நெக்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பார்த்தோம்னா டிஸ்இக்னீஷியஸ். ஸோ டிஸ்இக்னீஷியஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா நாட் சின்சையர் ஆர் ஹானஸ்ட்.
அதாவது நேர்மையா இல்லாம இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதைத்தான் வந்துட்டு டிஸ்இக்னீஷியஸ் சொல்றாங்க. ஸோ இதுக்கு சினானிமா டிசெப்டிவ், இன்சின்சியர், ஹைப்போகிரிட்டிக்கல்னு சொல்றாங்க. ஸோ டிசெப்டிவ்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த நம்ம இங்கிலீஷ்ல எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அப்பியரன்ஸ் மேபி டிசெப்டிவ், அதாவது வந்துட்டு தோற்றம் ஏமாற்றத்தை தரலாம். பார்க்க வெளியே பளபளன்னு இருக்கும், பட் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து டிசெப்டிவ்பாங்க, ஏமாற்றம் தரும். ஓகேங்களா? அண்ட் இன்சின்சியர், வி ஆல் நோ தட் சின்சியரா இல்லாம இருக்குது. அண்ட் ஹைப்போகிரிட்டிக்கல்னா வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா, எல்லா விட்டு குவாலிட்டிஸும் இருக்கிற மாதிரி அவங்கள வந்துட்டு அவங்க நினைச்சுப்பாங்க. அதாவது வந்துட்டு நான் தான் உலகத்திலேயே நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுப்பேன். ஆனா வந்துட்டு நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அந்த நல்ல விஷயத்தெல்லாம். நான் இதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சிருக்கணும். அதாவது சின்சியரே இல்லாம நான் பாட்டுக்கு லெத்தாஜிக்கா நான் பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டு இருப்பேன். ஆனா நான் தான் நல்லவன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி பிஹேவியர் தான் வந்துட்டு ஹைப்போகிரிட்டிக்கல்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? Her this Ignatius apology made it clear she didn't mean it. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, டிஸ்இக்னீஷியஸ் அப்பாலஜி அதாவது வந்துட்டு அவங்களோட சாரி கேட்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சாரி கேட்டிருக்காங்க. அதுல இருந்து அவங்களுக்கு தெரியுதாமா இவ வந்துட்டு மனசார கேட்கலன்னு சொல்லிட்டு. சோ அதான் சொல்றாங்க, her disigneous apology made it clear she didn't mean it. ஓகேங்களா? ஓகே, வாங்க நெக்ஸ்ட் வேர்டுக்கு போலாம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பரேட். டிஸ்பரேட்னு என்னன்னு சொல்றாங்கன்னா, எசென்ஷியலி டிஃப்ரெண்ட் இன் கைண்ட், நாட் அலோயிங் கம்பேரிஷன். அதாவது அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா? அந்த விஷயம் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். அதை எது கூட கம்பேரே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு, நீ எந்த ரகுனே தெரியல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்துட்டு டிஸ்பரேட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு சினானிமா ஏதாவது சொல்றாங்கன்னா கான்ட்ராஸ்டிங், டிசிமிலர், டைவர்ஸ். ஸோ கான்ட்ராஸ்ட்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு இதுக்கு சினானிமா சொல்லுவோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. த டூ கல்ச்சர்ஸ் ஹேட் டிஸ்பரேட் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் பிலீவ்ஸ். அதாவது இப்ப நம்ம இந்தியாலே வந்துட்டு ஒரு செக்குலர் நேஷனா வந்துட்டு நம்மள எத்தனையோ ரிலீஜியன்ஸ், எத்தனையோ ட்ரெடிஷன்லாம் ஃபாலோ பண்ணிருக்கோம் இல்லையா? நம்ம ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் ஒவ்வொரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணிருப்போம். எதுக்குமே சம்மந்தம் இல்லாமயே இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயத்தான் சொல்றாங்க. இவங்க ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரெட். சோ ட்ரெட்னா என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்டென்ஸ் ஃபியர் ஆர் அப்ரிஹென்ஷன். அதாவது வந்துட்டு மிகவும் பயப்படுத்தக்கூடிய விஷயத்தை தான் வந்துட்டு ட்ரெட்ன்னு சொல்றாங்க. இந்த ஃபியருங்கிற வேர்டை பாருங்க, இன்டென்ஸ் ஃபியர், ரொம்பவுமே ரொம்பவுமே பயப்படுற மாதிரி விஷயம். ஓகேங்களா? அண்ட் இதுக்கு சினானிமா ஃபியர், அனெக்சிட்டி, ப்ரீபிடேஷன். அதாவது என்ன, இது புது வேர்டா இருக்கேன்னு பார்க்காதீங்க. இதோட மீனிங் என்னன்னா ஃபியர் அபவுட் ஆன்டிசிபேட்டட்னு சொல்லலாம். அதாவது வந்துட்டு ஃபியூச்சர்ல நடக்க போறதை நினைச்சு ஒரு ஃபியர், ஒருவேளை நடந்துருமோ, ஒருவேளை இப்படி ஆயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு, அதைத்தான் வந்துட்டு ட்ரீபிடேஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ ஃபெல்ட் அ சீன் ஆஃப் ட்ரெட் பிஃபோர் தி ஃபைனல் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வேர் அனௌன்ஸ்டு. அதாவது நம்ம எல்லாத்துக்குமே இருக்கிறதா, ரிசல்ட் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஃபியர் வரும் பாருங்களேன். ஒருவேளை ஃபெயில் ஆயிடணும், ஒருவேளை வந்துட்டு ரொம்ப மார்க் கம்மியா எடுத்துடணும், ஒருவேளை வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மார்க் கம்மியா எடுத்துடணும், அப்படி இப்படி நமக்கு தோணும் இல்லையா? அதைத்தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரெட்ன்னு சொல்றோம். ஒரு விஷயம் நடக்க போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஃபியர் வரும், ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா எஃபிகாசி. இந்த எஃபிகாசினா வந்துட்டு ஒண்ணு இல்லைங்க, இந்த எஃபிஷியன்சி, எஃபெக்டிவ்னஸ், அதைத்தான் வந்து எஃபிகாசின்னு சொல்றாங்க. ஸோ வேர்டும் ஒரே மாதிரி இருக்கங்காட்டி மீனிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. த எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் தி டிசையர்டு ரிசல்ட். இப்போ வந்துட்டு இவனுக்கு எஃபிஷியன்சி இருக்கு, இவன் வந்துட்டு கன்ஃபார்ம் வந்து 90% ஸ்கோர் பண்ணுவான்னு சொல்றாங்கன்னா அதே தான் எஃபிகாசிக்கும். ஓகேங்களா? இவனுக்கு எபிலிட்டி இருக்கு, கண்டிப்பா வந்துட்டு இவன் நினைச்ச மாதிரி ரிசல்ட் வந்துட்டு காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. த எஃபிகாசி ஆஃப் தி நியூ மெடிசன் இஸ் ஸ்டில் பீயிங் டெஸ்டட். அதாவது அதோட எபிலிட்டி, அதோட அது எந்த அளவுக்கு வந்துட்டு பயன் கொடுக்கும்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது அதோட எஃபெக்டிவ்னஸ் பத்தி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சாரி, எலூசிவ். எலூசிவ்னா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா டிஃபிகல்ட் டு ஃபைண்ட், கேட்ச் ஆர் அச்சீவ். ஸோ எலூசிவ்னா என்ன சொல்றாங்கன்னா அந்த விஷயத்த நம்ம வந்துட்டு ஃபைண்ட் பண்ண முடியாது, பிடிக்க முடியாது, அது நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்றதே கஷ்டம்னு சொல்றாங்க. இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு பிஹைனரா இருக்கையில அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம். ஓகே, கவர்மெண்ட் வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம், இது ரொம்பவுமே எலூசிவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா? சோ இதுக்கு சினானிமா என்ன சொல்றாங்கன்னா இவாசிவ், ஸ்லிப்பரி, இன்டான்ஜிபிள். ஸோ இவாசிவ்னாலும் அதே தான். ஓகேங்களா? அண்ட் ஸ்லிப்பரினா நம்மளுக்கே தெரியும், வலிக்கு விழுகிற மாதிரி. எப்படி சொல்றது, ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கலாம், எப்படி சொல்றது, ஒரு 0.1% மார்க் போயிடுச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல,
அது வந்துட்டு எலூசிவ் ஸ்லிப்பரிக்குள்ள வரும் ஓகேங்களா. அண்ட் இன்டான்ஜிபிள்னா ஐயோ எல்லாம் பாஸ் ஆகவே முடியாதுப்பா, கண்ணிலே பார்க்க முடியாது அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. அதாவது இன்டான்ஜிபிள்னா வந்துட்டு அதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது ஓகேங்களா, தொட முடியாது, கண்ணால பார்க்க முடியாது, பட் உணரலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் வந்து இன்டான்ஜிபிள். ஸோ ஹாப்பினஸ் சீம்டு எலூசிவ் டிஸ்பைட் ஹர் சக்சஸ். அவ என்னதான் சக்சஸ் ஆனாலும் அவ மூஞ்சில ஹாப்பினஸே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா. அதான் எலூசிவ். எலூசிவ்னா அந்த விஷயத்த நம்மளால பார்க்க முடியாது, பிடிக்க முடியாது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எச்யூ, டு டெலிபரேட்லி அவாய்ட் சம்திங். அதாவது வந்துட்டு வேணும்னே வந்துட்டு எல்லாம் எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணோம். அதான் வந்துட்டு எச்யூன்னு சொல்றாங்க. அண்ட் இதுக்கு வந்துட்டு சினானிமா ஷன், அப்ஸ்டைன், ஃபாகோலாம் வந்துட்டு இதுக்கு சினானிமா இருக்கு ஓகேங்களா. ஹி டிசைடட் டு எச்சர் ஆல்கஹால் டியூரிங் தி ஃபெஸ்டிவ் சீசன். ஸோ வந்துட்டு ஃபெஸ்டிவல் சீசன்ல நோம்பின டைம்ல வந்துட்டு ஆல்கஹால் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்துட்டு அவனை வந்து கட்டுப்படுத்திட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான் ஓகேங்களா. அதைத்தான் வந்துட்டு இங்க சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ஹார்ட். எக்ஸார்ட்னா என்னன்னா டு அர்த் ஸ்ட்ராங்லி ஆர் ஏர்னஸ்லி. அதாவது வந்துட்டு நம்ம நம்ம இப்போ வந்துட்டு இப்போ ரொம்ப மோட்டிவேட்லாம் இல்லாம ரொம்ப வந்துட்டு எக்ஸ்காஸ்டா இருந்தோம்னா வந்துட்டு நமக்கு மோட்டிவேட் பண்றதுக்குன்னு ஒரு பர்சன் நம்ம லைஃப்ல கன்ஃபார்ம் இருப்பாங்க இல்லையா. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, கன்ஃபார்ம் நீ வந்துட்டு இந்த டைம் பாஸ் ஆயிடுவ, நீ கன்ஃபார்ம் வந்துட்டு நீ கப் அடிச்சிருவ, கன்ஃபார்ம் வந்துட்டு நீ வந்துட்டு எல்லாமே சாதிச்சிருவ, கன்ஃபார்ம் வேலைக்கு போயிடும்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசிட்டிவா சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் வந்து எக்ஸார்ட் ஓகேங்களா. டு அர்த் ஸ்ட்ராங்லி அண்ட் ஏர்னஸ்லி, என்கரேஜ், இம்ப்ளோர் அண்ட் ப்ரெஸ். சில இம்ப்ளோர்னா வந்துட்டு எப்படின்னா கொஞ்சம் ப்ளீஸிங்கா கேட்குற மாதிரி, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் கேட்குற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு கன்ஃபார்ம் உன்னால முடியும், கன்ஃபார்ம் நீ பண்ணணும் அந்த மாதிரி சொல்றதா வந்து எக்ஸார்ட். த டீச்சர் எக்ஸார்டட் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்ட்ரைவ் ஃபார் எக்ஸலன்ஸ். பாத்தீங்களா, நம்ம டீச்சர் எப்ப என்ன சொல்லுவாங்க, நீங்க கன்ஃபார்ம் எல்லாருமே பாஸ் ஆயிடலாம், கன்ஃபார்ம் நல்ல மார்க் எடுக்கணும் நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் எங்க டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க எல்லாருமே எக்ஸலன்ஸா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அந்த மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸோடஸ். எக்ஸோடஸ்னா எ மாஸ் டிபார்ச்சர் ஆஃப் பீப்புள். அதாவது வந்துட்டு இப்போ சிட்டி ஏல வந்துட்டு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிட்டி பில வந்துட்டு ஏதோ சம் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஓகேங்களா, எவ்வளோன்னு தெரியல. இப்ப சிட்டி ஏழுன்னு 100 பேத்துல என்ன போயிட்டே இருக்கு, 100 பேர்ல வந்துட்டு ஒரு 90 பேர் வந்துட்டு இங்க வந்துட்டு குடியேர்ந்துட்டாங்கன்னு, அதாவது வந்துட்டு குடிபெயர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் எக்ஸோடஸ் ஓகேங்களா. மாஸ் டிபார்ச்சர் ஆஃப் பீப்புள். இந்த 100 பேர், இங்க 100 பேர் ஓகேங்களா, இதுதான் அழிஞ்சிட்டே இருக்குது என்னன்னு தெரியல. ஸோ மைக்ரேஷன், எவாக்குவேஷன், ஃபிளைட் ஓகேங்களா. இங்க இருந்து இங்க வந்துட்டு போயிடுறாங்க. ஸோ த எக்ஸாடஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் தி சிட்டி காஸ் தி லேபர் ஷார்டேஜ். அதான் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சிட்டி ஏழுன்னு சிட்டி பிக்கு எல்லாருமே போயிட்டாங்கன்னா என்னங்க நடக்கும், சிட்டி ஏல வந்துட்டு லேபர் ஷார்டேஜ் இருக்கும், அதாவது வந்துட்டு தொழிலாளர்கள் பற்றாக்குறை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இந்த சிட்டியை விட்டு போனங்காட்டி லேபர்ஸ் வந்துட்டு பற்றாக்குறை நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபெரோஷியஸ்லி. ஃபெரோஷியஸ்லி யா, இந்த வேர்ட் வந்துட்டு நம்ம லியோ பட்ல ஹைனா வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இது வந்து ஃபெரோஷியஸான அனிமல்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபெரோஷியஸ்னா அதான் கொஞ்சம் வயலண்டா, கொஞ்சம் கொடூரமா, கொஞ்சம் கோவமா, ஸோ அந்த மாதிரி இருக்கெல்லாம் வந்து ஃபெரோஷியஸ்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஃபெரோஷியஸ்லிக்கு வந்துட்டு மீனிங் என்ன சொல்றாங்கன்னா, இன் அ ஃபயர்லி, வயலண்ட் ஆர் இன்டென்ஸ் மேனர் ஓகேங்களா. ஃபயர்ஸ்லி, சேவேஜ்லி, ப்ரூட்டலி, சும்மா ப்ரூட்டலா இருக்கிற மாதிரி சொல்லுவோம்ல. த லைன் அட்டாக் இட்ஸ் வெரி ஃபெரோஷியஸ்லி, வெறித்தனமா வேட்டையாடி இருக்கு, அதைத்தான் வந்துட்டு இப்படி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. தென் வந்துட்டு ஃபார்மிடபிள். ஸோ ஃபார்மிடபிள் நம்ம பார்த்துட்டோம்னா இதோட மீனிங் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இன்ஸ்பைரிங் ஃபியர் ஆர் ரெஸ்பெக்ட் டு பவர் ஆர் இன்டென்சிட்டி. அதாவது வந்துட்டு இப்போ ஒருத்தவங்க ஃபார்மிட்டபிள் நம்ம யாரும் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, படத்துல வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஒரு கேங்ஸ்டரை பார்த்தோன்னே வந்துட்டு, ஒரு கேங்ஸ்டரை பார்த்தோன்னே இப்போ எப்படி ஒரு ஃபியர் வரும், சே சென்னா பவரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வரும்ல. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் ஃபார்மிட்டபிள் ஓகேங்களா. இன்டிமிடேட்டிங், டவுண்டிங் அண்ட் இம்ப்ரெசிவ். ஸோ வந்துட்டு ரொம்பவுமே டேஞ்சரான ஆள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஒருத்தவங்களை பார்த்து நமக்கு ஃபியர் வரத நம்ம ஃபார்மிட்டபிள்குள்ள கொண்டு வரலாம் ஓகேங்களா. ஸோ இன்டிமிடேட்டிங்னா வந்துட்டு ஒரு மிரட்டுற மாதிரி, அப்படியே பயங்காட்டுற மாதிரி இருக்கிறது. அண்ட் டவுன்டிங்னால அப்படிதான் அச்சுறுத்துற மாதிரின்னு சொல்லலாம், எக்ஸாக்டா சொல்லிட்டோம்னா ஓகேங்களா. ஸோ அந்த எக்ஸாம்பிள் பாருங்க, டீம் ஃபேஸ்ட் அ ஃபார்மிடபிள் அப்போனன்ட் இன் தி சாம்பியன்ஷிப் மேட்ச். இப்போ இப்போ ஒரு படமே பாக்குறோம்னா ஒரு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்மளோட ஹீரோ டீம் ஒருத்தங்க இருப்பாங்க, ஆப்போசிட்ல வில்லன் டீம் இருப்பாங்க. அந்த வில்லன் டீம் எப்படி காட் பண்ணுவாங்க, ஃபார்மிடபிளா காட்டுவாங்க. அதாவது அவங்கள செம்ம
அவங்களுக்கு நிறைய பலம் இருக்க மாதிரி, அவங்க வந்துட்டு செம்ம ஃபோர்ஸா இருக்கிற மாதிரி, அவங்களுக்கு ஜெயிக்கிறதே கஷ்டம், செம்மையான ஆப்போனன்ட், டஃப்பா இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு காட்டுவாங்க இல்லையா? அந்த மாதிரி காட்டுறதுதான் வந்துட்டு ஃபார்மிடபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்னிஷ். ஸோ ஃபர்னிஷ்னா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா டு ப்ரொவைட் ஆர் சப்ளை. ஸோ இதை விட்டுருங்க. ஸோ வந்து டு ப்ரொவைட் ஆர் சப்ளை. ஃபர்னிஷ்னா ஃபர்னிச்சர் பக்கம் நம்ம போயிருக்காது. இப்போ நம்ம லெட்டர்லாம் வெளியே நம்ம சொல்லுவோம், அவங்க கிட்ட நான் ஃபர்னிஷ் பண்ணியிருக்கேன், அதாவது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டு சப்ளை ஒரு விஷயத்த கொடுக்கறது. ஓகேங்களா? எக்யூப் சப்ளை ஆஃபர். த ஹாஸ்டல் ப்ராமிஸ் டு ஃபர்னிஷ் தி ரூம் வித் ஆல் அம்யூனிட்டிஸ். எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் அந்த ஹாஸ்டல் வந்துட்டு உங்களுக்கு ரூம் ப்ரொவைட் பண்றோம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபார்சி. ஃபார்சினாலே வந்துட்டு ஃபியூச்சர் நடக்க போறது இப்பவே வந்துட்டு ஆன்டிசிபேட், அதாவது கணிக்கிறது. ஓகேங்களா? டு ப்ரெடிக்ட் ஆர் ஆன்டிசிபேட். ஸோ ஆன்டிசிபேட், ப்ரெடிக்ட் ஆர் என்விஷன். ஸோ த எக்கனாமிக்ஸ் குட் ஃபார்சி தி மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். ஸோ வந்துட்டு நம்ம எக்கனாமிக் இந்த ட்ரெண்ட் எல்லாம் காட்டுவாங்களே, பார் சார்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கெல்லாம் வந்துட்டு நம்ம எக்கனாமி எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு, ஃபியூச்சர்ல என்ன அளவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்ட்ஸை வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணி எக்கனாமிஸ்ட் வெளியிடுவாங்க இல்லையா? அதை தான் சொல்றாங்க எக்கனாமிக்ஸ் குட் ஃபோர்ஸ் தி மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு டவுன் ஆக போகுதுங்கிறத எக்கனாமிஸ்ட் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்களாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கிரீவன்ஸ். கிரீவன்ஸ்னா எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் அஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஏதாவது குறைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் எப்படி சொல்றது, இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யறோம், அங்க வந்து வாட்டர் சப்ளை சரியா இல்ல, எல்லாம் வந்துட்டு கிளென்லினஸ் சரியா இல்ல. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு இல்ல நம்ம கிட்ட யாராச்சும் வந்துட்டு ரூடா பிஹேவ் பண்றாங்கன்னா நம்ம கிரீவன்ஸ் இருக்கலாம். இங்க பாருங்க எங்களுக்கு இது சரியில்லை, இது கொஞ்சம் மாத்தித்தாங்கன்னு சொல்லிட்டு எ கம்ப்ளைண்ட் ஆர் ரீசென்டில்மெண்ட். ஓகேங்களா? கம்ப்ளைண்ட், இன்ஜஸ்டிஸ், டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்மளுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு விஷயத்துல நடக்கலன்னா அதை நம்ம வந்து கிரிவன்ஸ் கீழே கொண்டு வரலாம். த ஒர்க்கர்ஸ் அரைட் தேர் கிரிவன்ஸ் டியூரிங் தி ஸ்ட்ரைக். இப்போ ஒர்க்கர்ஸ்லாம் எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஏதாச்சும் கிரீவன்ஸ் இருக்கும். அதாவது அவங்களோட எம்ப்ளாயர் அவங்கள மதிக்கல, இல்ல அவங்களுக்கு வந்துட்டு சரியான சம்பளம் தரல, இல்லைன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்த் கேர் இல்ல, அவங்களுக்கு ஒர்க் சேஃப்டி இல்ல, நிறைய இருக்குல்லையா இல்லையா அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா வந்து ஃபுட் ஃபெசிலிட்டி நல்லா இல்லாம இருக்கலாம். நிறைய அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு கிரீவன்ஸ்குள்ள வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஐ திங்க் யூ மஸ்ட் பி கிளியர் வித் தட். ஸோ நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் இம்மென்சிட்டி. இம்மென்சிட்டினா வந்துட்டு வேஸ்ட்னஸ் ஆர் எனார்மஸ் கண்டென்ட். அதாவது வந்துட்டு லார்ஜ் ஸ்கேல மிகப்பெரிய அளவுல அந்த கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதைத்தான் வந்து இம்மென்சிட்டி, அதாவது நிறைய இருக்கும் அந்த விஷயம். ஓகேங்களா? சினானி வந்து மேக்னிடியூட், எனார்மிட்டி, வேஸ்ட்னஸ். இந்த டாபிக்கே வேஸ்டா போகும் அந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டப்பல மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஓகேங்களா? த இம்மென்சிட்டி ஆஃப் தி ஓஷன் லெஃப்ட் ஹேர் இன் தி ஏர். அதாவது வந்துட்டு ஓஷன்னாலே நமக்கு தெரியும், நம்ம உலகத்துல வந்துட்டு 70% வாட்டர் இருக்கு இல்லையா? நம்ம பூமியில வந்துட்டு நம்ம பூமியில வந்து வாட்டர் தான் அதிகமா இருக்கும் லேண்ட் ஏரியாவோட காட்டிலும். ஓகேங்களா? ஸோ அதனால சொல்றாங்கன்னா இம்மென்சிட்டி ஆஃப் தி ஓஷன் சொல்லிட்டு இதை செம்ம எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இம்புனிட்டி. ஓகேங்களா? அதாவது எக்ஸம்ஷன் ஃப்ரம் பனிஷ்மெண்ட் ஆர் ஹார்ம். இப்ப வந்துட்டு ஒரு கோர்ட்ல வந்துட்டு ஒருத்தவங்க ஏதாவது தப்பு செஞ்சு உள்ள போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்சன் ஏ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்துட்டு நிறைய பனிஷ்மெண்ட் தரணும், ஒரு லிஸ்டா 5 பனிஷ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 பனிஷ்மெண்ட்ல இருந்து எனக்கு வந்துட்டு விலக்கல், ஐ மீன் அந்த 5 பனிஷ்மெண்ட்ல இருந்து நான் விளக்குறது தான் வந்துட்டு இம்புனிட்டி. ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, த கரப்ட் அஃபீஷியல் ஆக்டட் வித் இம்புனிட்டி ஃபார் இயர்ஸ். ஓகேங்களா? ஒரு விஷயம் தப்பு செஞ்சுட்டாங்க, இல்ல அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தர போறாங்கன்னா அந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து அவங்களை காப்பாத்துறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருன்னா இன்ஜென்யூட்டி. இன்ஜென்யூட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா கிளவர்னஸ் ஆர் கிரியேட்டிவிட்டி. ஸோ வந்துட்டு இன்வென்டிவ்னஸ், ரிசோர்ஸ்ஃபுல், ஒரிஜினாலிட்டி. அதாவது புதுசு புதுசா அவங்க ரொம்ப கிளவரா கிரியேட்டிவா இருந்தா என்ன பண்ணுவாங்க, புதுசா இன்வென்ட் பண்ணுவாங்க. ரொம்பவுமே ரிசோர்ஸ்ஃபுல்லா எப்படி சொல்லலாம்னா அவங்க கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்கும். அவங்க வந்துட்டு எப்படி சொல்றது, நிறைய அவங்க கிட்ட நாலேஜ் இருக்கும், அவங்க கிட்ட நிறைய ஸ்டஃப் இருக்கும், அது சொல்லுவாங்க. ஓகேங்களா? திஸ் இன்ஜென்யூட்டி இன் சால்விங் தி ப்ராப்ளம் இம்ப்ரெஸ்ட் எவ்ரிஒன். ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுனால அவங்க கிளவரா தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க இருக்கிறது தான் வந்துட்டு இன்ஜென்யூட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்னேட், இன்பார்ன் ஆர் நேச்சுரல். அதாவது வந்துட்டு இந்த அந்த எக்ஸாம்பிள் பாருங்க நல்லாவே புரியும். ஹர் இன்னேட் டேலண்ட் ஃபார் மியூசிக் வாஸ் எவிடென்ட் ஃப்ரம் அ என்கேஜ். அதாவது பிறவியிலே சில பேர் நல்லா பாடுவாங்க இல்லையா? ஸோ வந்துட்டு இவனுக்கு நேச்சுரலாவே அவன் பாடுவான், நேச்சுரலாவே வரைவான், நேச்சுரலா டான்ஸ் ஆடுவான். ஸோ அந்த மாதிரி சொல்றதா இன்னேட். ஓகேங்களா?
ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இர்ரேஷனல்னா வந்துட்டு ரேஷனல்னா லாஜிக்கலா இருக்கிறது, இர்ரேஷனலா லாஜிக்லெஸ்ஸா இருக்கிறது. அதாவது வந்துட்டு ஐ மீன் எப்படி சொல்றது, ஒரு விஷயம் நடக்குதுன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்கே பார்க்காம குருட்டாம்போக்கா பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு நாட் லாஜிக்கல் ஆர் நாட் ரீசனபிள். ஓகேங்களா, அதுக்கு ரீசனே இருக்காது. ஸோ இல்லாஜிக்கல், அன்ரீசனபிள், சென்ஸ்லெஸ். ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, his fear of harmless insect was completely irrational. அதாவது வந்துட்டு சில பூச்சிகளுக்கு வந்துட்டு விஷம் இருக்காது, அது அது கடிக்கவே கடிக்காது. பட் அந்த கடிக்காத பூச்சியை பார்த்து ஒருத்தன் பயப்படுறானாமா, அந்த பயம் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இர்ரேஷனலான விஷயம்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ ரீசனே இல்லை அந்த பூச்சியை பார்த்து பயப்படுறது, அதுதான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் மெர்சிஃபுல், இது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஷோயிங் கம்பேஷன் ஆர் ஃபர்கிவ்னஸ். ஸோ வந்துட்டு நம்ம ரொம்பவுமே கைண்டா, ஏதாவது தப்பு செஞ்சா கூட ஓகே ஓகே மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கைண்டா இருக்கிறது. ஓகேங்களா, கம்பேஷனேட், லீனியன்ட் அண்ட் கைண்ட். த ஜட்ஜ் வாஸ் மெர்சிஃபுல் அண்ட் கேவ் ஹிம் அ செகண்ட் சான்ஸ். ஸோ வந்து ஜட்ஜ் வந்துட்டு ஜட்மெண்ட் கொடுக்கையில ரொம்பவுமே மெர்சிஃபுல், ஐ மீன் ரொம்பவுமே வந்துட்டு கைண்டா ஆக்ட் பண்ணி அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களாமா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மாரிபன். அதாவது அட் த டைம் ஆஃப் டெத் ஆர் இன்ஆக்டிவிட்டி. ஒரு பொருள் ஒரு விஷயம் இல்லாத எதா இருந்தாலும் அதோட வீழ்ச்சியை சந்திக்கிற டைம் தான் வந்துட்டு மாரிபன். ஓகேங்களா, ஸோ டையிங், ஸ்டாக்னன்ட் ஆர் டிக்ளைனிங். த மாரிபன் எக்கனாமி நீடட் அர்ஜென்ட் ரிஃபார்ம்ஸ். அதாவது வந்துட்டு இப்ப நல்லா இப்படி growthல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு இப்படி ஒரு போகுதுன்னா இதுதான் இந்த இடம் இருக்கு இல்லையா, வீடு விழுகுது இல்லையா, இதுதான் வந்துட்டு மாரிபண்டான சுச்சுவேஷன். ஓகேங்களா, அது டிக்ளைனிங் டைம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நாப், டு கேட்ச் ஆர் see சடன்லி. அதாவது ஒரு விஷயத்த பிடிக்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. the thief was nabbed by the police outside the bank. கேட்ச், அப்ரிஹண்ட், கிராப் எல்லாமே பிடிக்கிறதா. ஓகேங்களா, மீனிங் தீஃப், திருடனை வந்துட்டு என்ன பண்ணுவார், போலீஸ் பிடிச்சிருவார் இல்லையா, அந்த மாதிரி பிடிக்கிறதா வந்துட்டு நாப். நெக்ஸ்ட் வந்து அப்நாக்சியஸ். ஸோ இங்க இருக்கு பாத்துக்கோங்க இதோட மீனிங், எக்ஸ்ட்ரீம்லி அன்பிளசன்ட் ஆர் அஃபென்சிவ். ஸோ அப்நாஷியஸ்னா அந்த பேரை பார்க்கலே கொஞ்சம் நெகட்டிவா ஒரு மாதிரி தோணுதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம்லி அன்பிளசன்ட் ஆர் அஃபென்சிவ். ரொம்பவுமே வந்துட்டு பிளசண்டா இல்லாம ரொம்பவுமே எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்க விஷயத்த வந்துட்டு அப்நாஷியஸ்ங்கிறாங்க. அனாயிங், ஆடியஸ், அன்பிளசன்ட். ஓகேங்களா, திஸ் அப்நாஷியஸ் பிஹேவியர் ruined தி டின்னர் பார்ட்டி. அதாவது ஒரு டின்னர் பார்ட்டி நடக்கல ஒருத்தன் வந்துட்டு ஒரு மாதிரி அப்நார்மலா ரொம்பவுமே இரிட்டேட்டிங்கா நடந்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டோட்டல் டின்னருக்கு வந்தாங்க அத்தனை பேரோட மைண்ட் செட் என்ன ஆயிருக்கும், ஸ்பாயில் ஆயிருக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒப்பாசிட்டி. ஸோ இந்த ஒப்பாசிட்டிங்கிற வேர்டை நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம், எடிட்டிங்லாம் இருக்கும் ஒப்பாசிட்டி லெவல்னு சொல்லிட்டு 0ல இருந்து 100 வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஸோ இதோட என்னன்னா லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி ஆர் கிளாரிட்டி. ஓகேங்களா, ஸோ அப்ஸ்கியூரிட்டி, மர்க்கினஸ், கிளவுடினஸ். ஸோ ஒப்பாசிட்டி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த கிளவுடினஸ், இதை பார்த்து உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பொருள் தெளிவா தெரியாம லைட்டா தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து ஒபாசிட்டி. த ஒபாசிட்டி ஆஃப் தி டேர்ம்ஸ் கன்ஃபியூஸ் தி கஸ்டமர்ஸ். ஸோ இது வந்துட்டு யூஸ்வல் நடக்கிறதா இல்லையா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு குட்டியே ஒரு லைன்ல கொடுத்துட்டு 4 லைன்ல கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் நமக்கு அது படிச்சா புரிஞ்சிரும். நம்ம புரியக்கூடாது என்ன பண்ணுவாங்க, விதவிதமா நம்மளுக்கு புரியாத லாங்குவேஜ்ல பக்கம் பக்கமா 4 பக்கம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், கன்ஃபியூஸ் ஆயிட்டு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு போயிடுவோம். அதான் சொல்றாங்க the opacity of the terms confuse the customers. நெக்ஸ்ட் வந்து அவுட் கோயிங். அவுட் கோயிங்னா வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்லி அண்ட் சோசியலி கான்ஃபிடென்ட். ஓகேங்களா, சோஷியபிள், எக்ஸ்ட்ரோவர்ட்டட், அப்ரோச்சபிள். ஸோ அந்த மாதிரி துரு எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கவங்கள அவுட் கோயிங்னு சொல்றாங்க. ஹர் அவுட் கோயிங் நேச்சர் மேட் ஹர் பாப்புலர் அமாங் தி பீர்ஸ். ஸோ பீர்ஸ் வி ஆல் நோ தட் ரைட், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு டீமா இருப்பாங்க. டீம்ல வந்துட்டு ஒருத்தங்க ஹெட் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஒரு விஷயத்த இண்டிவிஜுவலா செய்யாம டீமா சேர்ந்து சாதிப்பாங்க, அதான் பீர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பியர்ல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தங்க இருக்காங்களாமா, அவங்க ரொம்பவுமே அவுட் கோயிங் நேச்சரா இருக்காங்களாமா. ஸோ இந்த மாதிரி அவுட் கோயிங் நேச்சராகவே இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாப்புலரா தானே இருப்பாங்க, அதுதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளான் அவுட். பிளான் அவுட்னா வந்துட்டு டேர்ன் அவுட் சக்சஸ்ஃபுல். ஒரு விஷயம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சிச்சுன்னா அந்த பிளான் அவுட்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சக்சீட், ஒர்க் அவுட், ரிசல்ட். த ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட் டிட் நாட் பேன் அவுட் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ இந்த இடத்துல டிட் நாட் பேன் அவுட். அதாவது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்துட்டு ரொம்பவுமே ரிஸ்கா, இப்ப ரிஸ்க் எடுத்தாதான் பிசினஸ் வந்துட்டு ப்ராஃபிட் அடைய முடியுங்கிறது வந்துட்டு ஒரு தாரக மந்திரம் மாதிரி. ஆனா எல்லா டைமும் ரிஸ்க் எடுத்தா ப்ராஃபிட் வருமான்னு கேட்டா டெஃபினெட்லி இன்னும் சில டைம் ரிஸ்க் எடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம லாஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி தான் இங்க ஆயிருக்காமா, த ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட் டிடன்ட் பேன் அவுட் ஆஸ் எக்ஸ்பெக்ட். அந்த அளவுக்கு சக்சஸா கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிடிடன் வந்தங்காட்டி அந்த அளவுக்கு சக்சஸா கொடுக்கல.
இது இல்லாம வந்துச்சுன்னா சக்சஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பித்தேலி. ஸோ பித்தேலினா என்ன சொல்றாங்கன்னா கான்சியஸ்லி ஆர் ஃபோர்ஸ்ஃபுல்லி. அதாவது வந்துட்டு ஒரு மாதிரி பக்கம் பக்கமா புரியாத மாதிரி பெரிய பெரிய பேராகிராஃபா எழுதாம சிம்பிளா ஒரே லைன்ல கன்சைஸ்டா குட்டியா தெளிவா கிளவரா வந்துட்டு சொல்ல வந்ததை குட்டியா சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதான் வந்து பித்திலின்னு சொல்றாங்க. பிரீஃப்லி, பிரீஃப்னா குட்டியா. ஓகேங்களா. சக்சின்சிட்டி, டெரஸ்லி. த சம்மரைஸ்டு தி ஹி சம்மரைஸ் தி மீட்டிங்ஸ் அவுட்கம் பித்திலி. ஸோ இந்த சம்மரைஸ் நம்ம இப்போ சேட் ஜிபில நிறைய டைம் பார்க்கலாம் இல்லையா, அதாவது ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குன்னா அதை சம்மரைஸ் பண்ணி குட்டியா வந்துட்டு சுருக்கி கிளவரா சொல்லிடுறது எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ரோநாக்ஸ்டிகேஷன். ப்ரோநாக்ஸ்டிகேஷனா ப்ரெடிக்ஷன் ஆர் ஃபோர்காஸ்ட், அதே தான். பின்னாடி நடக்க போறதா முன்னாடியே கணிக்கிறது. ஓகேங்களா. ப்ராஃபஸி, ப்ரெடிக்ஷன் ஆர் ஃபோர்சைட். த எக்கனாமிஸ்ட் ப்ரோநாக்ஸ்டிகேஷன் அபவுட் இன்ஃபிளேஷன் ப்ரூவ்ட் அக்யூரேட். அதே மாதிரி தான் எக்கனாமிஸ்ட் வந்து என்ன பின்னாடி நடக்க போறத முன்னாடி நடந்த ரெக்கார்ட்ஸை வச்சு ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரேம்பேண்ட். ரேம்பேண்ட்னா என்ன சொல்றாங்கன்னா ஸ்ப்ரெட்டிங் அன்செக்டு எஸ்பெஷலி சம்திங் நெகட்டிவ். அதாவது வந்துட்டு ஒரு நெகட்டிவான விஷயத்த வந்துட்டு நெகட்டிவான விஷயம்னால ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வைட் ஸ்ப்ரெட் ஆகுறது தான் வந்துட்டு ரேம்பேண்ட்னு சொல்றாங்க. வைட் ஸ்ப்ரெட், அன்கண்ட்ரோல், ப்ரிவலண்ட். த கரப்ஷன் வாஸ் ரேம்பண்ட் இன் தி ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஏதோ கரப்ஷன் ஏதாவது ஊழல் நடந்துச்சுன்னா அது கன்ஃபார்மா காட்டு தீ மாதிரி எல்லாத்துக்கும் பரவிடும். அதைத்தான் சொல்ல வராங்க. ஓகேங்களா. ரேம்பேண்ட்னா பரவுறது, ஊர் ஃபுல்லா பரவிடுச்சு காட்டு தீ மாதிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரினவுண்டு. இஸ் ரினவுண்டு பிளேயர், அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதாவது வைட்லி நோன் அண்ட் அட்மையர்டு. ஸோ அவங்க வந்துட்டு எந்த பொசிஷன்ல இருக்கவங்களோ டாப்ல இருப்பாங்க, ஃபேமஸாகவும் இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு டேலண்ட்டும் இருக்கும். ஓகேங்களா. ஃபேமஸ், செலிப்ரேட்டட் அண்ட் வெல் நோன், அவங்கள தான் ரினவுண்டுங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, ஷீ இஸ் த ரினவுண்ட் ஆத்தர் இன் தி ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரீசவுண்ட். ரீசவுண்ட்னு என்ன சொல்றாங்கன்னா டு ஃபில் அ ஸ்பேஸ் வித் சவுண்ட் ஆர் டு எக்கோ. அதாவது ரீசவுண்ட பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த பேர்ல இருக்கு பாருங்களேன், ரீசவுண்ட் சவுண்ட், அதாவது வந்து எதிரொலி அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த எக்கோலாம் எப்ப நம்மளுக்கு கேட்கும்னா ஒரு எம்டியான ஸ்பேஸ்ல ஒரு எம்டி ரூம்குள்ள போய் நம்ம கத்துனோம்னா நம்மளுக்கு எக்கோ கேட்கும் இல்லையா, அதைத்தான் சொல்றாங்க. அந்த ஹால் ரினவுன்ஸ்டு வித் அப்ளாஸ் ஆஃப்டர் ஹர் ஸ்பீச். அந்த ஹால்ல வந்துட்டு அவங்களுக்கு கை தட்டுறாங்க இல்லையா, அதுவே வந்துட்டு எக்கோ அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக். ஸ்டாக்னா என்ன சொல்ல வராங்கன்னா டு அரேஞ்ச் ஐட்டம்ஸ் இன் ஆர்டர்லி பைல். அதாவது வந்துட்டு ஸ்டாக் பண்றதுன்னா ஆர்டரா வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து அடுக்கி வைக்கிறதா வந்து ஸ்டாக் பண்றது. ஓகேங்களா. த புக்ஸ் ஆர் நீட்லி ஸ்டாக்ட் ஆன் தி ஷெல்ஃப். ஓகேங்களா. ஷெல்ஃப்ல புக்ஸ்லாம் வந்துட்டு நீட்டா வந்துட்டு அரேஞ்ச் ஆயிருக்கு, அதைத்தான் வந்துட்டு ஸ்டாக்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சர்பாஸ். சர்பாஸ்ல என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இவன் மிஞ்சிட்டான்ப்பா. இவங்க இப்ப நம்ம எக்ஸாம்பிள்லாம் வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நடிப்புல வந்துட்டு இவங்க அப்பாவே இவங்க மிஞ்சிட்டாங்க, இவங்க அம்மாவே மிஞ்சிட்டாங்க, இவங்க வந்துட்டு செம்ம டேலண்ட், இவங்களை அடிச்சுக்க ஆலையில, அந்த மாதிரி இருக்கதா சர்பாஸ். ஓகேங்களா. டு கோ பியாண்ட் இன் குவாலிட்டி ஆர் அச்சீவ்மெண்ட். அச்சீவ்மெண்ட் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி அந்த மாதிரி இருக்கிறதா வந்துட்டு சர்பாஸ். ஸோ எக்ஸீட், அவுட் ஷைன் அண்ட் அவுட் டூ. ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸ் சர்பாஸ்ட் எவ்ரி ஒன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். எல்லாருமே இவன் வந்துட்டு ஒரு 100 மார்க் வாங்குவான்னு எதிர்பார்த்தா அவன் எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷனே தாண்டி 150 மார்க் வாங்கிட்டான். ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு சர்பாஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு த்ரைவ். த்ரைவ்னா டு க்ரோ ஆர் டெவலப் விகாரஸ்லி. அதாவது வந்துட்டு செம்ம வெறித்தனமா க்ரோ ஆகுறாங்க பாருங்களேன், அவங்கதான் த்ரைவ்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ப்ராஸ்பர், ஃப்ளோரிஷ் ஆர் சக்சீட். த பிளான்ட் த்ரைவ்ட் அண்டர் ஹர் கேர்ஃபுல் அட்டென்ஷன். ஸோ அந்த பிளான்ட் வந்துட்டு நல்லா நெடு நெடுன்னு வளர்ந்துருச்சம்மா அவரோட கேர்ஃபுல்லான அட்டென்ஷன்ல. ஓகேங்களா. அதான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டாட்டூவர்ஸ். டாட்டூவர்ஸ்னா ஃபுல் ஆஃப் ட்விஸ்ட் டர்ன்ஸ் போத் லிட்டரல் மெட்டாமார்பிக்கல். அதாவது வந்துட்டு மெட்டாமார்பிக்கல் யால் நோ தட், அதாவது வந்துட்டு இந்த ஓமை பட் அந்த எப்படி சொல்றது, ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்த சொல்லி உணர்த்துறது, அது டினோட் பண்றது, அந்த மாதிரி விஷயம். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ஒரு விஷயம் ரொம்பவுமே ட்விஸ்டடா இருக்கு, இந்த விண்டிங்னாலும் ட்விஸ்டட் தான் அர்த்தம். ஓகேங்களா. கன்வால்டட்னா வந்துட்டு ஒரு மாதிரி சிக்கலான ஒரு சுழலுக்குள்ள சிக்கிட்ட ஒரு சிக்கலான சுச்சுவேஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அதான் கன்வால்டட், காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷன். டாட்டுவர்ஸ்னா ஒரு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ட்விஸ்டான இக்கட்டுக்குள்ள சுக்கிட்ட அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ த டாஸ்ட் வாஸ் ரோட் அப் தி மவுண்டைன் வாஸ் சேலஞ்ச் டு டிரைவ் ஆன். இப்போ மவுண்டெயின்ல வந்துட்டு ரோடு என்ன இப்படி நேரா இருக்குமா, எப்படி இருக்கும் ரோடு, இப்படி சுத்தி 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 பெண்டு நிறைய வந்து ட்விஸ்டடா இருக்கும், டக்கு டக்குன்னு வளைச்சல் வரலாம், வளையல் வரும், ஐ மீன் வளைவெல்லாம் வரும் இல்லையா. ஸோ அதுதான் சொல்றாங்க இந்த மாதிரி ரோடு வந்துட்டு ரொம்பவுமே டிரைவ் பண்றதுக்கு சேலஞ்சிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அண்டர் ஸ்கோர். ஸோ அண்டர் ஸ்கோர்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா டு எம்பசைஸ் சம்திங்.
ஸோ வந்துட்டு ஒரு விஷயத்த அழுத்தமா கூறி அதை நிலைநாட்டுறது, அதாவது வந்து ஹைலைட் பண்றது, ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது. அதாவது வந்துட்டு கன்ஃபார்ம் நீ 7 மணிக்கு வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்களே அது. அண்ட் அண்டர்லைன் எல்லாமே பாருங்களா, ஹைலைட் பண்ணி அதை கண்டிப்பா அழுத்தமா நீ செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இருக்கு. த ரிப்போர்ட் அண்டர்ஸ்கோர் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம்லி ஆக்ஷன். ஸோ அந்த ரிப்போர்ட் வந்துட்டு டைம்லி ஆக்ஷன், நேரத்துக்கு ஒரு விஷயத்த செய்ய வேணுங்கிற இம்பார்ட்டன்ஸை வந்து தெரிவிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அன்அபேட்டட். ஸோ அன்அபேட்டட்னா கண்டினியூங் வித்தவுட் எனி ரிடக்ஷன் இன் இன்டென்சிட்டி. அதாவது வந்துட்டு ஒரு விஷயத்தோட தாக்கம் குறையாம வந்துட்டு அந்த விஷயம் ரன் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதான் அன்அபேட்டட். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு கொரோனா வந்துச்சு இல்லையா, கொரோனா வந்தோடனே நம்மளுக்கு வந்துட்டு டக்குன்னு 1 மாசம் 2 மாசத்துல இது போகல. நிறைய மாசத்துக்கு அதோட இன்டென்சிட்டி, அதோட தாக்கம் வந்துட்டு கம்மியாகாமே இருந்துச்சு இல்லையா. ஸோ அதைத்தான் வந்துட்டு அன்அபேட்டட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப வந்துட்டு டோட்டலா போயிருச்சு. பட் அப்ப வந்துட்டு வருஷக்கணக்குல வந்துட்டு அதோட தாக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. அதோட இன்டென்சிட்டி, அதோட தாக்கம் கம்மியாகாமே இருந்துச்சு இல்லையா, அதுதான். பெர்சிஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் அண்ட் அன்ரிலண்டிங். திஸ் டிட்டர்மினேஷன் டு சக்சீட் ரிமைன் அன்அபேட்டட். அதாவது அவங்க சக்சஸ் ஆகிறதுக்காக அன்அபேட்டடா வந்துட்டு உழைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அன்கவுட். அன்கவுட்னா லேக்கிங் மேனர்ஸ் ஆர் ரிஃபைன்மெண்ட். அதாவது வந்துட்டு ஒழுக்கம் இல்லாம இருக்கிறதா வந்து அன்கவுட்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ரூடு, பூரிஷ், கிளம்சி இந்த மாதிரி இருக்கிறத அன்கவுட்ன்றாங்க. ஹிஸ் அன்கவுட் பிஹேவியர் எம்ப்ராஸ்ட் எவ்ரி ஒன் அட் தி பார்ட்டி. பார்ட்டியில இருக்கவங்க அத்தனை பேத்தையும் அவனோட அன்கவுட் பிஹேவியர், அதாவது வந்துட்டு மேனர் இல்லாத பிஹேவியர் வந்துட்டு எம்ப்ராஸ்ட், அதாவது வந்துட்டு ஒரு மாதிரி என்னடா முகம் சுளிக்கிற மாதிரி வைக்கும் இல்லையா, சோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அன்ஃபெட்டரட். ஸோ அன்ஃபெட்டரட்னா வந்துட்டு ஃப்ரீ ஃப்ரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் கன்ஸ்டன்ஸ். இப்போ வந்து நம்ம ஃப்ரீ பேர்ட் அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, ஸோ ஃப்ரீ ஃப்ரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் அன்ஃபெட்டரட். ஓகேங்களா. ஃப்ரீ, அன்ரெஸ்டைன்ட், லிபரேட்டட், ஃப்ரீ. த ஆர்டிஸ்ட் என்ஜாய்ட் அன்ஃபிரண்டட் கிரியேட்டிவிட்டி இன் ஹர் ஸ்டூடியோ. ஓகேங்களா. ஸோ ஆர்டிஸ்ட்னாலே அவங்களுக்கு என்ன வேணும்னா யாரும் அவங்களை கட்டுப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு தோன்ற மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னா தான் வந்துட்டு அவுட்புட் சூப்பரா வரும். ஓகேங்களா. ஸோ அதைத்தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் அன்யீல்டிங். இந்த வேர்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. அன்யீல்டிங்னா நம்ம ஸ்டப்பர்ன்னு பார்த்தோம், அதாவது ஃபிளெக்சிபிளே இருக்காம அவங்க பிடிச்ச புடியிலே இருப்பாங்க, கொஞ்சம் கூட வளைஞ்சு தர மாட்டாங்க. ஓகேங்களா. நாட் கிவிங் வே டு ப்ரெஷர் ஆர் ரிசொல்யூட். இன்ஃபிளெக்சிபிள் ஃப்ரம் ஸ்டப்பர்ன். ஷீ ஃபேஸ்டு கிரிட்டிசிசம் வித் அன் அன்யீல்டிங் டிட்டர்மினேஷன். ஸோ ஆப்வியஸா இந்த மாதிரி அன்யீல்டிங்கான ஒரு கேரக்டர் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே கிரிட்டிசைஸ் தானே பண்ணுவாங்க, அதான் நடந்திருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெஹிமென்ஸ். வெஹிமென்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இன்டென்ஸ் பேஷன் ஆர் ஃபோர்ஸ். அதாவது வந்துட்டு செம்ம உணர்ச்சி பூர்வமான ஒரு துடிப்பு இருக்கும் இல்லையா, சரி இந்த விஷயத்த பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு, ஸோ அதான் வந்துட்டு வெஹிமென்ஸ். ஓகேங்களா. பேஷன், ஃபெர்வோர், இன்டென்சிட்டி. ஹிஸ் வெஹிமென்ஸ் இன் டிஃபீட்டிங் ஹிஸ் பிலீஃப்ஸ் இம்ப்ரெஸ்ட் தி ஆடியன்ஸ். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ஒரு மேடை பேச்சாளர்னு வச்சுக்கோங்களேன், அவர் பேசுறாரு, இந்த மாதிரி கொள்கைகள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, இது ரொம்பவுமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு உணர்ச்சி பூர்வமா பேச ஆரம்பிச்சாருன்னா என்ன ஆகும், ஆடியன்ஸ் எல்லாருமே அட்ராக்ட் ஆகுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ஒரு உணர்ச்சி துடிப்பான ஒரு ஆக்ஷன் தான் வந்துட்டு வெஹிமென்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வெஹிமென்ட். ஸோ வந்துட்டு ரெண்டும் கொஞ்சம் சிமிலர் தான். ஓகேங்களா. ஷோயிங் ஸ்ட்ராங் அண்ட் இன்டென்ஸ் எமோஷன், அதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான உணர்ச்சியை வந்து தெரிவிக்கிறது தான் வெஹிமெண்ட்டுங்கிறாங்க. ஓகேங்களா. பேஷனட், ஃபெர்வென்ட், எம்பத்திக். ஓகேங்களா. ஷி மேட் அண்ட் வெஹிமெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் தி பாலிசி. இப்போ நிறைய பாலிசி எதிர்த்து நிறைய வெஹிமெண்டான ஸ்பீச்ல கேள்விப்பட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டுக்கு நிறைய நடக்கும். நிறைய இந்த மாதிரி வந்துட்டு பொல்யூஷன் கிரியேட் பண்ற விஷயம் அண்ட் நிறைய டிஸ்ட்ரக்ஷன், நிறைய வந்துட்டு அழிவை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் வந்துட்டு நம்ம சொசைட்டிக்குள்ள வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வெஹிமெண்டா வந்துட்டு எதிர்ப்போம் இல்லையா. ஸோ அதைத்தான் வந்துட்டு இங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ஐ திங்க் ஸோ இன்னைக்கு வந்து வீடியோ இல்லை, இன்னும் 2 இருக்கா. ஓகே. ஸோ விண்டிகேட்னா என்ன சொல்றாங்கன்னா டு கிளியர் சம் ஒன் ஆஃப் பிளேம் ஆர் சஸ்பென்ஷன். ஓகேங்களா. அதாவது வந்துட்டு ஒருத்தவங்களை வந்துட்டு குற்றம் சாட்டப்பட்டவங்க இருந்தா அவங்க வந்துட்டு இல்லை இவங்க எந்த குற்றமும் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்களை இது பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் விண்டிகேட். ஓகேங்களா. ஸோ எக்ஸோனரேட், ஜஸ்டிஃபை, ப்ரூவ். நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் இவன் நல்லா தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் விண்டிகேட். த எவிடன்ஸ் விண்டிகேட்டட் ஹிம் ஆஃப் எனி ராங் டூயிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் லாஸ்டா பார்க்க போறது வேசிலேட்டிங். ஸோ வேவரிங் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆர் ஆக்ஷன். அதாவது வந்துட்டு ஒரு ஆசிலேஷன்லயே இருப்பாங்க இல்லையா, அதைத்தான் வந்துட்டு வேசிலேட்டிங் சொல்றாங்க. ஓகேங்களா. அதாவது வந்துட்டு இந்த பக்கம் போறதானும் தெரியாது, அந்த பக்கம் போறதானும் தெரியாது, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ அதுதான். ஓகேங்களா. இன்டெசிசிவ், ஹெசிடன்ட், ஃபிளக்சுவேட்டிங். ஸோ இந்த ஃபிளக்சுவேட் ஆகுதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மாதிரி ஏறும் இறங்கும், ஏறு இறங்கும், மாறும், அதாவது ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும், ஒரு இடத்துலயே அது இருக்காது. ஓகேங்களா. ஹர்
vacillating stance on this issue frustrated her colleagues. அதாவது வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு கம்பெனில பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம ஒரே இடத்துல தெளிவா நிக்கணும். ஓகே, நம்ம இந்த பக்கம் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் தாவிட்டு இருந்தா எல்லாத்துக்குமே எப்படியும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும் இல்லையா? அதான் அங்கேயும் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே, நீங்க நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம பார்த்துட்டோம் எல்லாமே. எப்படி உங்களுக்கு புரிஞ்சிச்சு, எந்த அளவுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஐ திங்க் எல்லாருமே கன்ஃபார்ம் நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ நோட்ஸ் எடுத்து வைக்கிறத பழக்கமா வச்சுக்கோங்க. அப்பதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் எவ்வளோ நியூ வேர்ட்ஸ் பார்த்துருக்கீங்கிறத கன்ஃபார்மா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? அப்ப தெரிஞ்சுக்கலாம் நம்ம எத்தனை வேர்ட்ஸ் வந்து நீங்க கத்துருக்கோம்னு சொல்லிட்டு. ஓகே, see you on next video.